இந்த டீம் பார்த்தீங்கன்னா அதர்வா சார், சூரி சார் பார்த்தீங்கன்னா அவங்க அதர்வா சார் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த பிறந்தப்பே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. பட் எங்கள் கூட வந்து சாக்கடை ஓரத்துலாம் பல நாள் நான் உட்கார வச்சுருக்கேன். வேறு வழியே இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அவர்னால சொல்கிறத அப்படியே பண்ணுவார். சூரி சாரை பற்றி சொல்ல வேணாம், ராஜேந்திரன் வரல அவர். அவங்க 3 பேர் ஃபஸ்ட்டு 10 நாள் என்னை வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டராகவே அவங்க ஃபீல் பண்ணலை. என்னை வந்து அந்தளவுக்கு தூக்கி கொண்டு போனாங்க. இந்த 4 ஹீரோயின்ஸ் எந்த ஒரு ஈகோவுமே இந்த படத்தில் கிடையாது. அடிக்கடி ப்ரெஸ்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 4 ஹீரோயின்ஸுமே அவங்களுக்குள்ள பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே தவிர எந்த ஒரு ஈகோவும் இல்லை. மற்றபடி இமான் சார் யுகபாரதி ஐயாவோட கம்போசிங் வந்து ஃபஸ்ட்டு போகிறப்ப வேறு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த காலத்துலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் போனால் குட்டி சமோசா ஒரு 10 சமோசா வந்துச்சு, உள்ள 3 டீ, அவ்வளோதான் ஒரு சாங் கம்போசிங் முடிஞ்சிடும். 5 சிட்டிங்கில் ஆளுக்கு 5 சமோசா சாப்பிட்டு 5 சாங் பண்ணிட்டோம். வேறு லெவல் அவர். மற்றபடி இந்த டீமில் எல்லாருமே வெரி குட். என்னோட குட் ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வந்து கேமராமேன், பயங்கர கலர்ஃபுல் கேமராமேன் அவர். அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடில் ரகு சார், கரூர் சரவணன் சார், சந்துரு சார், அவர் பிரதர் கையல் சந்திரன், அவங்க எல்லாருமே எனக்கு பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க. அது மாதிரி பிக் பிரிண்ட் கார்த்திக் சார் எனக்கு வந்து சிவா சார் அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் இந்த படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அப்புறம் சிவா சாரோட பிரதர் திலீப் சார், அவர் பார்த்தீங்கன்னா பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவர் தான். லென்த்து தான் சிவா சாருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அப்புறம் என் தம்பி கலையரசன், அவர் தான் கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி வச்சார். கடைசி வரைக்கும் நானும் அவரும் சினிமாவில் ட்ராவல் பண்ணுவோம். மற்றபடி ராஜேஷ் சார் பெரிய சப்போர்ட் எனக்கு. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கடவுள் குமார் பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட கதை சொன்னேன், கேட்டு அவர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். என்னென்னா அப்படி ஒரு டைரக்டர்கிட்ட முதல் கதை சொல்கிறப்போ ஒரு சின்ன டென்ஷன் இருந்துச்சு, என்னை பயங்கரமாக சேவ் பண்ணி கொடுத்தாரு. மற்றபடி வேறு யார் பேர் மெட்டு போயிருந்தால் தப்பாக நினைக்காங்க. ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே. ஜோதி சார் பரஞ்சோதி சார், சாரி சார், அவர் எனக்கு ஒரு அண்ணனாக இருந்து இந்த கம்பெனியில் பண்ணி கொடுத்தாரு. திருப்பியும் இதே கம்பெனியில் தான் நான் படம் பண்ணுவேன். படத்தோட பேர் வந்து படத்தோட ஜெமினி கணேசனும் சொல்லிராஜனும் பார்ட் 2. அது நம்ம படத்தில் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்கோம். அதில் வந்து இதில் 4 ஹீரோயின், செகண்ட் பார்ட்டில் எத்தனை ஹீரோயினாக இருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எப்பவுமே ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டராக ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு படம் வந்து பயங்கர திறமையாக ஒரு ஸ்கிரிப்ட் த்ரில்லரோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் எழுதி ஃபஸ்ட்டு படம் பயங்கரமாக ஜெயிக்கணும்னு நினச்சதுலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு என்ன விஷயம் தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு ஹீரோவை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்க்குற இமான் சார் இருக்கார், நம்ம அதர்வானா இருக்கார், சூர்யானா இருக்காங்க, 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த படத்துக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த கதை சூப்பர் கதை, எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், சிவா சாருக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அதர்வா வந்து கிட்டத்தட்ட +2 படிக்கும்போது அவருடைய ஃபோட்டோவை வந்து வாங்கணும்னு என்கிட்ட காமிச்சார். என் பையனை பார்க்குறியா மயில்சாமின்னு மொபைலில் காமிச்சார். கண்ணு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் சொன்ன நடிகர் சங்கத்தில் நல்லா வருவானேன்னு. அவர் தவறிட்டார். அப்போ ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். இந்த சினிமா முரளி வாரிசையும் கைவிடவில்லை. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு போக்கு பார்க்கும்போது மற்றவங்களாம் அதர்வாவாக பார்ப்பாங்க, நான் மட்டும் முரளி தான் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா இட்ஸ் வெரி நல்ல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அதித்தி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். கார்த்திக் சார் மூலமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் டி சிவா சார், இளவரசு சார், திலீப் சார் ரொம்ப நன்றி. And thank you for my first break in Tamil Nadu. I like Chennai already. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்னால் எனக்கு இன்னொரு நல்ல ஃபிலிம் கிடைச்சது. செல்வராகவன் சார் ஃபிலிமில் நடிச்சுதான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் தேங்க்யூ
Regina. Thank you so much, Atharva. Thank you everybody for being. I don't know if what you'll think about me after watching the film, but I am loving it here. எங்கள் டைரக்டர் இளவரசு ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க. ஒரு புது இயக்குனர் இவ்வளோ பெரியவங்க இத்தனை பேர் அவரை வந்து அந்த அளவுக்கு வாழ்த்துறாங்க. அந்த அளவுக்கு அவர் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் விட இந்த படத்தில் தேசிய ஒருமைப்பாட அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆமாம், அதான் உண்மை. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் 4 ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். 4 ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு கதை சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துறதே கஷ்டம். இந்த சூழலில் 4 ஹீரோயினுக்கு கதை சொல்லி 4 பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரை கொடுத்து தெளிவான ஒரு திரைக்கதையை பண்ணி இந்த படத்தை நிறைவாக முடிச்சிருக்காரு. எனக்கு வாழ்த்துக்கள் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு முதல் இயக்குனர் கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் உதவி இயக்குநர்கள். கண்டிப்பாக அவர் கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அந்த உதவி இயக்குநர்கள். அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் அதர்வா நல்ல திறமையான நடிகர். இவ்வளோ எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தால் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் எந்த விதமும் அந்த இடம் அவர்கிட்ட போகாது. அப்படி ஒரு நடிகர், நல்ல பணிவு. ஏன்னா முரளி சார் வந்து ஒரு படம் போல ஒரே ஹீரோயினி ஒன் சைடாகவே லவ் பண்ணுவார். அவரும் கண்காலிங்க அழுது நம்மளையும் அழுக விட்டுருவார். படம் ஃபுல்லாக இருப்பார். ஆனால் அதர்வா 4 ஹீரோயினியோட குத்தாட்டம் போடுறாப்புல, சந்தோஷமாக இருக்காப்புல, ஜாலியாக இருக்காப்புல. இந்த ஜாலி, இந்த சந்தோஷம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதர்வா வாழ்த்துக்கள். நான் எல்லாருமே இருக்காங்க இதில். கேமராமேன் சரவணன், ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சின்சியரான கேமராமேன். பக்கத்தில் ஒரு 2 அடி தள்ளி ஒரு லைட்டு சரியில்லைன்னா லைட் ஆஃபீஸரை கூப்பிட்டு அந்த லைட்டை சரி பண்ணு சொல்ல மாட்டார். அவரே போய் சரி பண்ணுவார். பரவாயில்ல, குட் கேமராமேன். அப்படியே ஒரு 20 அடி தள்ளி ஒரு லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். அவரே போய் சரி பண்ணுவார். 2 தெரு தள்ளி ஒரு பாட்டி அடிக்கிறேன், ஒரு லைட்டு சரியில்லைன்னா சொல்ல மாட்டார். கீழே இறக்கி குதிச்சு ஷூ கலந்து அதை கையில் எடுத்துட்டு ஓடி ஆட்டோ பிடிச்சி ஓடி அந்த கிரேனில் மேலே ஏறி அந்த லைட்டை சரி பண்ணிட்டு இங்கே வருவார். சாரி சார் அப்படின்ட்டுவார். திருப்பி இங்கிருந்து சொல்லலாம், இல்லைன்னா கொஞ்சம் பேனில் விட திருப்பி கீழே ஓடுவார். அதுக்குள்ள நாங்கள் சொல்லிடுவோம். நான் அதில் வாங்க பிரதர் அண்ணே பேனில் விட்டுனே வாங்க பிரதர், தயவு செய்து வாங்க பிரதர். அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். எடிட்டர் பிரவீன் அண்ணே, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.